வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், ஈரான் இந்தியாவுக்கு மட்டும் அனுமதி எந்த விஷயத்தில்? நேற்று என்டிஏ கூட்டணியோட தலைவர், தமிழகத்தின் தலைவர் எடப்பாடியாரும் என்டிஏ கூட்டணியோட தலைவர் மோடி அவர்களுடைய பேச்சு, திருச்சி பேச்சு, மொத்த அஜெண்டா ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன? தாவேகாவோட இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேச இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாக்கு எதிரான ஒரு குரல், குடும்பத்திலிருந்து வந்த குரல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி கலந்தாய்வாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பிடிச்ச உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ்க்கு வேல்யூவான கமெண்ட்ஸை நாங்கள் பதிவு கொடுக்குறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, இந்தியாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஒரு கருணை கொலை உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. நம்ம இதுதான் முதல் முறை கருணை கொலையை ஒரு நீதிமன்ற அனுமதியோட எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நேற்று அந்த பணியை தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி அந்த கருணை கொலையும் நடந்திருக்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக அந்த கருணை கொலைங்கிற விஷயமே சொல்லப்போனால் அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அதில் அந்த பர்டிகுலர் அந்த பையன் காலேஜ் படிக்கும்போது கீழே விழுந்திருக்கிறாரு. 10 வருடங்களாக செயல்பாடு இல்லாமல் இருந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கருணை கொலையை? அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், கல்லூரி மாணவர், 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்து கோமாவுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த ஃபேமிலி இது பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வெண்டிலேட்டர் தான், அது மருத்துவ உபகரணத்தோடு தான் அந்த உயிர் இருக்குது. சரி, என்னைக்காவது கோமாலேருந்து திரும்புவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. முடியல. 13 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பிரச்சனையும் இருக்கும்ல. 13 வருடம் மருத்துவ ரீதியாக ஒருத்தரை பார்த்துக்கிறதுன்றது பொருளாதார ரீதியாகவும் பல விஷயம். கருணை கொலை பண்ணுறது கேட்டாங்க. இந்தியாவில் கருணை கொலைக்கு அனுமதி கிடையாது. ஒரு சமீபத்தில் ஒரு பெற்றோர், இந்த பையன் மன வளர்ச்சி குன்றிய பையன், இவங்க ரொம்ப ஏழை, பராமரிக்க முடியல, வேறு வழி இல்லாமல் அந்த பையனுடைய கஷ்டத்தையே பார்க்க முடியாமல் கொண்டு வர்றாங்க. 2 பேரும் கைது. சட்டம் என்ன பண்ணுறது? நியாயப்படி பார்த்தா நமக்கு இதுவாக இருக்கும், ஆனால் சட்டப்படி. அதனால் அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஜட்ஜே அழுதுட்டாராம் கொடுத்துட்டு. கருணை கொலை ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் நமக்கு ஒரு கருணை கொலை. கருணை கொலைன்னா என்ன? அந்த இதை மெடிக்கல் இதை நிறுத்திட்டாங்கன்னா உயிர் போயிடும். நீங்கள் சில பேர் எக்மோ கறி வச்சுருப்பாங்க. ஒரு பையன், எனக்கு என்னுடைய உறவினர் பையன், திடீர்னு நைட்டு ரத்தம் வாந்தி இது, அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, ஸ்டான்லி போனால் இந்த எக்மோலாம் போட்டு வச்சுருக்காங்க. போய் நான் இப்போ ரிப்போர்ட்டர்ன்றதுனால அந்த இது கொஞ்சம் கூடுதலாக ஹெல்த் வேறு பார்த்துருந்தேன். அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் நின்றுட்டு சொன்னார், சார் அது சொன்னீங்கன்னா எடுத்துட்டோன்னா தான். என் ஒய்ஃபை விட மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் மூச்சுலாம் வருது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. அது அந்த கருவியுடைய துணைன்றதுனால அது அந்த மூச்சு உயிர் வாங்க லங்ஸ் எல்லாம் ஏக்கிட்டு இருக்கும். அப்புறம் அவர் வேலைக்கு சொன்னார், இந்த மாதிரி இதாகுது, அது எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டா அது இதாகிடும், உங்கள் பர்மிஷன் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மரணம் இது பண்ண, இந்த மாதிரி பல இது அடிக்கடி நடக்கும். என் சகோதரர் கூட இப்போ அந்த மாதிரி இது நடக்கும். கிராமத்தில் இதோட பயங்கரமாக வயசானவங்கள ரொம்ப இழுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் இழுத்துருந்தாங்க. பால் ஊற்றுவாங்க. பால் அந்த இதை போய் அடைச்சிடும், நிறைய நுரையீரலுக்கு போயிடும். இந்த மாதிரி சில விஷயம், அதுதான் பால் ஊற்றுறது. அதனால் அந்த கருணை கொலைன்றது ரொம்ப சோகமான ஒன்று. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு ரிலீஃப். கண்டிப்பாக ரைட்ண்ணே. ஈரான் அமெரிக்காவோட போர்ண்ணே, இது இஸ்ரேல் ஈரான் போருங்கிறத தாண்டி இப்போ அமெரிக்கா ஈரான் போராக மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா இஸ்ரேலுமே பலவிதமான அட்டாக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானோட ப்ராக்ஸியாக ஹவுதீஸும் ஹமாஸும் நேற்று ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க. ஹமாஸ் நார்த்தன் இஸ்ரேலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஈரான் சென்ட்ரல் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஹவுதீஸும் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது போருக்கு நடுவில் இன்றைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நற்செய்தி என்னென்னா, இந்தியாவுடைய கப்பலுக்கு மட்டும் ஹார்மோஸ்லேருந்து செல்வதற்கு அனுமதி. தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை, இந்திய கப்பலுக்கு மட்டும் அனுமதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தாய்லாந்து கப்பலுக்கு நேற்று தாய்லாந்து கப்பலை அடிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய ராஜாங்க தாய்லாந்து கப்பல் ஏன் போச்சு அப்படிங்க? அவங்களுடைய விஷயத்தை இது பண்ணிட்டு வரவங்க தான் சீன கொடி கட்டு போனாங்க. சீன கொடி ஏற்று இல்லை, அவங்க சீன கொடி ஏற்று போடல, தாய்லாந்தோட இதில் தான் போனாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, அது தாய்லாந்து ஷிப் மூவ்மெண்ட் ஆகும்போது, அதாவது இதில் போட்டிருக்கிறது என்னென்னா, வியானில் போட்டிருக்கிறதும் ரேட்டஸில் போட்டிருக்கும் வித்தியாசம் இருக்குது. மூவ்மெண்ட் ஆகும்போது என்னென்னா, அவங்களுடைய ஃப்ளாக் இதாகலை. ரெண்டாவது செகண்டரி சிம்பிள் பார்ட்னர்ஷிப் வித் பை அந்த அமெரிக்கனோட சிம்பிள் இருக்குது. அவங்களோட கார்பரேட் வித் அமெரிக்கன் சொல்லி கான்செப்ட் போட்டிருப்பாங்க ஷிப்பில். அதில் போட்டிருக்கிற அந்த வித்தியாசத்தினால அடிச்சிருக்கிறதா ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் அது பெரிய டேமேஜ்.
என்னன்னா குட்ஸ் இருக்கிற விஷயம் அது பெருசாக பெரிய லெவலில் டேமேஜ் ஆயிருக்குன்னு. நம்முடைய இந்தியாவுடைய இந்த ராஜாங்க ரீதியான இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக பாராட்டப்படக்கூடிய விஷயம். அதை எப்படி பார்க்குறீங்க? பாராட்டக்கூடிய விஷயம் பாராட்ட மாட்டாங்க. இந்தியா நம்ம நேற்றுலாம் கூட பேசியிருந்தோம். ஈரான் வந்து இந்தியாவுடைய நட்பு நாடு. இந்தியாவுக்காக பல இடங்கள்ல நம்ம ஐநாலேருந்து பல நேரத்தில் குரல் கொடுத்த நாடு. நமக்காக இருக்கிற நாடு. அங்கேருந்து நம்ம பைப் லைன் வழியாக கேஸ் கொண்டு வரதுக்கான எல்லாருக்கும் திட்டமெல்லாம் கூட நம்ம வச்சுருந்தோம். அந்த மாதிரி நம்ம ரூபாயை செலவாணியாக ஏற்றுக்கொண்ட நாடு ஏற்றுக்கலாமா ஈரான். அந்த மாதிரி ஒரு நாடு. இந்த பிரச்சனை வந்த உடனே பெரிய பிரச்சனை நம்ம பேசணும். அந்த எல்பிஜி சவுதி அரேபியா, கத்தார், குவைத்திலேருந்து தான் வரணும். அந்த ஹார்மோஸ் வழியாக தான் வந்தாகணும். வேறு வழி இல்லை. இந்த வார் நிற்கணும். இல்லாட்டி ஒரு வாரம் 10 நாள் ரிலீஃப் கொடுத்து ஏதாவது வந்தால் தான் உண்டுன்னு. அதுக்குள்ளேயும் இங்கே பெரிய அளவில் பிரச்சனையை கிளப்பி விட்டு இவர்கள் டொமஸ்டிக் மட்டும் அந்த கமர்ஷியல் கிடையாது நிப்பாட்டினாங்க. நல்ல முடிவு. இந்தியன் கவர்மெண்ட்டு இன்றைக்கி அமெரிக்க துணை தூதர் ஒருத்தன் பாராட்டியிருக்கான். இந்தியா வந்து தன்னுடைய இந்த பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்தியா போன்ற பெரிய நாடு வச்சுருக்குது பெரிய விஷயம்னு பாராட்டியிருக்காங்க. இவங்க கண்ணுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அப்போ இந்த வார் வந்தவுடனே நீங்கள் இது தெரியும்ல, இது பாகிஸ்தானில் ஆமாம் சம்பளம் இல்லைன்ட்டான், பாதி பேரை வீட்டுக்கு போக சொல்லிட்டான். பெரிய பெரிய பிரச்சனைலாம் இப்போ பாகிஸ்தானில் ஓடிட்டு. சம்பளத்துக்கு பதில் கோதுமையை கொடுத்துருக்காங்கண்ணே. நீ ரொட்டி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பயங்கர மோசமான பாகிஸ்தானு கடுமையான ஏன்னா அவன் ஆப்கானிஸ்தான் அடிச்சிட்டு இருக்காங்க, தாலிபான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்குள்ள போகிறது அமைதியாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அது ஒரு இது. அப்போ அங்கே அவனுக்கு பலுசிஸ்தான் பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒன்றும் இல்லை அங்கே பெரிய பிரச்சனை. அப்போ இந்தியா போன்ற அவ்வளோ பெரிய நாடை கட்டுக்குள்ளே வச்சு இந்த பிரச்சனை. இதில் நேற்று பார்த்தீங்களா, எல்லார் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பெட்ரோல் விலைலாம் ஏறப்போகுது. ஆனால் அதாவது பரவாயில்லண்ணே. எனக்கும் ஒரு விஷயம் புரியலண்ணே. நேற்று காலையிலேருந்து இரவு வரைக்குமே பெட்ரோல் பல்கில் எல்லா பெட்ரோல் பல்க்லையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே போய் பெட்ரோல் டீசல் போடுறாங்க. பயங்கரமாக ஃபுல்லாக எல்லாமே எல்லா இடத்துலையுமே இப்போ ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ஒரு டவுட்ண்ணே, காரில் நீ ஃபுல் டேங்க் பண்ணிடுறீங்க, 2 வீலருக்கு ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு 20 லிட்டர் கேன்லேயும் வீட்டில் கொண்டு வாங்கி வச்சுக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்ற பொருளுக்கு கொண்டு வரக்கூடிய லாரிக்கு யார் பெட்ரோல் வாங்கி கொடுப்பா, டீசல் வாங்கி கொடுப்பா? அப்போ விலை மாற்றத்துக்கு நீங்களே ஓடுது கேபு, ஆட்டோ எல்லாமே, அதுக்கெல்லாம் யார் பெட்ரோல் போடுறது? இப்போ நீ நாளைக்கு இது வந்து பண்ணீங்கன்னா விலைவாசி உயர்வு நீ ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணது தானே. இது தேவையில்லாத ஒரு சந்தர்ப்பம் தானே. இது பேனிக் ஆகுது. பேனிக்ன்றது வந்து ரொம்ப மோசமான ஒன்று. அதெல்லாம் சமூக வலைதளம். எங்களுக்கு இப்போ எங்கள் வீட்டில் கூப்பிட்டு தெரிஞ்சவங்கலாம் போய் பெட்ரோல் வாங்கிக்கிங்க அதுன்னு. அப்புறம் அவங்கெல்லாம் அவ்வளோ செய்திலாம் பார்க்குறவங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு வதந்தி. இந்த பிரச்சனைனால நீங்களாம் பயப்படாதீங்க. கேஸுக்கு மட்டும் பிரச்சனை, அது கூட சரியாயிடும். இது வந்து இதுன்னு. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தவாதிகள் நேற்றுலாம் அந்த சேனல்லலாம் நிறைய அப்படியே கொந்தளிக்கிறோம். ஐயோயோ ஐயோயோ ஐயோயோன்னு. என்னையா கொந்தளிக்கிறீங்க இப்படி? காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் மாற்றிடுவானா? என்ன பண்ணுவானா? ஏன்னா இவங்க மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி மீட்டிங்கே பார்க்கல. அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துருந்தாங்கன்னா அந்த டிபேட்டை நடத்திருக்க முடியாது. பார்த்துருப்பாங்க. ஆனால் உள்டாவா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இருக்கிறவன் விவரம் தெரியாதவன் கிடையாது. எதை பண்ணணும்னு விவரம் தெரிஞ்சவன். அப்படி சொல்லுவான். பொய்யை எப்படி வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். அவனை கூட உட்காந்து பேசுங்க, அப்படியே பம்முவான். இல்லை அது கரெக்டு தான் அப்படின்வான். விவரமான ஆளுங்க பேசுனா. விவரம் இல்லாமல் போனீங்கன்னா ஏறி பொய்யை சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி ஏதோ ஒரு செந்திலாம் போய் நடுரோட்டில் நின்றுக்கிட்டு பாருங்க, அது பண்ணுங்க, இது நடக்கும், அது நடக்கும். நான் வந்து இதை பயமுறுத்த சொல்லவில்லை. பயமுறுத்த தான் சொல்கிறீங்க. நான் ஒரு எச்சரிக்கை. நீ யார் எச்சரிக்கை சொல்கிறதுக்கு? அவன் எச்சரிக்கை அவன் பார்த்துக்குவோம். இவர் எச்சரிக்கையாக சொல்கிறான் தட்டுப்பாடு வரும்னு. அப்போ எந்த கணக்கில் தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறேன். எந்த டேட்டாஸ் கையில் வச்சுருக்கேன்? எல்பிஜி பிரச்சனை வருது, க்ரூட் ஆயில மற்றது நமக்கு பிரச்சனை இல்லை. ரஷ்யா 1 மாதம் கொடுக்குறேன். 1 மாதம் கொடுக்குறேன்னா அது எவ்வளோ பெரிய இது. இப்போவே அமெரிக்காவே க்ரூட் ஆயில ஓப்பன் பண்ணிட்டான். இதுலேயே இன்றைக்கும் இந்தியா மீடியாக்களில் நம்ம தமிழ் மீடியாக்களை பேச மறுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரஷ்யாவில் அந்த க்ரூட் ஆயிலை கொடுக்கறதுக்கு ப்ரீமியத்தை கட் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாருக்குமே ப்ரீமியம் ப்ரைஸ் கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும் தான் ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுக்கப்படுங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு இது பார்க்குறேன், மாலை முரசு என்கிட்ட வந்து நீ இது பண்ணிட்டு நீ பண்ணுறியா, உனக்கு வந்து விலை ஏற்றுறேன் ரஷ்யா சொல்லிச்சான். காடுங்க என்ன சொல்கிறது? இவங்களை எதில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? இவன் வந்து ஒரு ஆங்கர் எடிட்டராக போட்டான்னா அப்போ அவனுக்கு முதலாளி. இவங்களுக்கு தேவை அந்த செய்தியை 10 பேர் பார்க்கணும். ரஷ்யாவும் கை விட்டுச்சா இந்தியாவை அப்படின்னு நான் எடுத்து வச்சு தேடுறேன். வேற எங்கேயாவது இந்த செய்தி உண்மையாக எங்கேயுமே கிடையாது. புட்டின் எச்சரிக்கை, எங்களுக்கு போக்கு காமிச்சியா? அமெரிக்கா பேச்சை கேட்டியா?
உனக்கு பெட்ரோல் விலை ஏற்றுறோம், க்ரூட் ஆயில ஏற்றுறோம் விலை. அதனால பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம் சொல்லலைண்ணா புட்டின். ம் இனிமே மோடி நீ பிரச்சாரத்துக்கு போக முடியாது. இது ஒன்று. அப்போ நேற்று எல்லாமே பெட்ரோல் டீசல் விலை ஏறப்போகுது. விலை ஏறினா நீ இன்னைக்கு வாங்கி வச்சு நீ எவ்வளோயா மிச்சப்படுத்துவ? ஒரு 10 லிட்டர் வாங்குற, 110 ரூபா ஆகிட்டான். இப்போ எவ்வளோ பெட்ரோலு? இப்போ 100 ரூபா கிட்ட வருது. 102 ரூபா. 102 ரூபா கிட்ட வருது. 112 ரூபா ஆகிட்டாங்க. நீ 10 லிட்டர் வாங்கிட்டு போற, 100 ரூபா மிச்சப்படுத்துற, அவ்வளோ தானே? அதுக்கு உன் உழைப்பை விட்டுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே நின்றுக்கிட்டு வாங்கிட்டு போற, அதை கொண்டு போய் ஒரு கேனில் வைக்கிறேன்னா வீடு பற்றிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஏர் மூலமா போயிருமாண்ணே. போயிடும் ஒன்று. இன்னொன்று, நீ வீட்டில் யாரோ குழந்தைங்க குடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று ஆகுது, இந்த 100 ரூபா மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிறேன்? எல்லா பைத்தியக்காரனும் இதான் வேலை. டேங்க் ஃபுல் பண்ண மாட்டான், நான் பார்த்துருக்கேன். அங்கே போய் நின்றுக்குவான். எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? 100 ரூபாய்க்கு போடுவான். போட்டுட்டு அந்த 100 ரூபாய்க்கு செல்ஃபோனில் உட்காந்து தேடிக்கிட்டோம். இல்லை ஒரு காடை நீட், இதுக்கே ஒரு ஆளுக்கு அட்டன் பண்ண 10 நிமிஷம், அவன் அதுக்கு மேலே இருப்பான். இதில் காடை தூக்கின்னு போயிடுவான். இதில் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறவர், சிட்டை ஃபைனான்ஸ் கொடுக்குறவர். அவர் சொல்கிறார், அந்த டெய்லி கலெக்ஷன் ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது சொல்கிறார். பெட்ரோல் டீசல் வாங்குறதுக்காக என்கிட்ட நிறைய பேர் வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க காசு வாங்கினாங்க தலைவராக அடிக்கிற மாதிரி. எல்லா காருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு சடனாக காசு வேணுங்கிறதுக்காக இப்போ 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டாங்க. கிரெடிட் கார்டில் எனக்கு என்னென்னு பண்ண கிளி எதுக்கு இவ்வளவு? சரி, இதை வாங்கிட்டேன்னா பொருட்களை யார் வாங்குவா? கொரோனா லாக்டவுனில் நடந்த சம்பவத்தை விட இது மோசமாக இருக்குது. இது ஒன்று. நேற்று ஃபுல்லாகவே எல்லாரும் போய் பெட்ரோல் டீசலு இது அடுத்தவங்களுக்கு அக்கறையாக வேறு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகுது. கேஸ் சிலிண்டருக்கு இஷ்டத்துக்கு புக் பண்ணி கிராக் ஆகிடுச்சு. நம்பருக்கு பண்ணலாம் எல்லாமே உடைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதில் ஒருத்தர் போடுறாரு, ஆட்டோ ஃபில் பண்ணுற இதில் போய் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் கேஸ் ஃபில் பண்ணிட்டு வாங்கிட்டு வராங்க. அது ஒரு சிலிண்டர் வச்சுக்கிறவங்க சில பேர்லாம் கஷ்டம் இருக்கும், அந்த இதெல்லாம் ஓகே. இது ஒரு விஷயம். இப்போ நமக்கு பிரச்சனை எங்கே தீருது? நேற்று நான் சொல்கிறேன், பார்லிமெண்ட்டில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து இவங்க ரொம்ப பெருமையாக பிர்லாவை ஒரு வழி பண்ணிட்டோம்ல, எப்படி பேசிட்டோம்ல, எப்படி நீங்கள் வாட்ஸ்அப் தலைவர்கள்னு தெரியுதா இல்லையா? நியாயப்படி இந்த மக்களுக்கு உண்மை தெரியணும்னா கவர்மெண்ட்டு சொல்லணும்னா பார்லிமெண்ட்டில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து போர் பற்றி பேசினா அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க. இப்படி இருக்குது, ஜெய்சங்கர் பேசிகிட்டு இருக்காரு, இது இருக்குது, இந்த நிலைமை இருக்குது, அந்த நிலைமை இருக்குது, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. இவனுங்க அவங்க பேசிட்டாங்கன்னா உண்மை வெளியே வந்துடும். நமக்கு இருப்பு இவ்வளோ இருக்குது, இந்த பாதிப்பு இல்லைன்னு. அதனாலே பேசலைங்க, வெளியில் போய் ராகுல் காந்தி பேசுகிறார், போராட்டம் நடத்துகிறாங்க. ஏங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் மட்டும் எல்பிஜிக்கு தட்டுப்பாடு வந்தால் என்ன பண்ணுவாங்க? இங்கே பள்ளம் போட்டு எடுத்து கொடுப்பாங்களா? இன்னொன்று சொல்கிறேன், இந்த இது நீடிச்சே இருந்தால் கூட உள்நாட்டு உற்பத்தியை ஸ்பீடு பண்ண சொல்லிட்டாங்க. எல்பிஜி நம்மளுக்கு ஒரு 23% தயாரிக்கிறோம், அதை வந்து ஸ்பீடப் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னும் அதிகமாக பண்ணி எல்பிஜிக்கு அதிக முன்னுரிமை கொடுங்கன்னு. அப்போ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடப் பண்ணணுமோ பண்ணுறாங்க. நேற்று பிரதமர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை தீரும், கவலைப்பட வேணாம், பெட்ரோல் டீசல் விலைலாம் உயராது, இந்த தட்டுப்பாடெலாம் வராது, பயப்படாதீங்கன்றாரு. ஆனாலும் வாட்ஸ்அப்பில் வரதை தான் நம்புகிறான். இது ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி காலையில் வந்த செய்தி, ஈரானு திரும்ப நான் சொல்கிறேன், நமக்கு நட்பு நாடுன்னு ஜெய்சங்கர் பேசினோன்னே உலகத்திலேயே ஒரே நாடுக்கு அனுமதினா இந்தியா மட்டும். நீங்கள் மட்டும் போகலாங்க, போங்க. சைனாவுக்கு கொடுத்துருந்தாங்க, ஆனால் சைனா மூவ்மெண்ட் பண்ண முடியல, அதனால் இப்போ இந்தியாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. சைனா அவனுக்கு நட்பு நாடு. ஆமாம், நட்பு நாடு. இந்தியா இப்போது எல்பிஜிக்கு 2 நாளில் எல்பிஜி பிரச்சனை சரி கட்டப்படும். பயப்படாமல் இருக்கிற வரைக்கும். பயந்து போய் நீங்களாக பண்ணிங்கன்னா அது யாரும் பொறுப்பு இல்லை. அப்போது இதில் இன்றைக்கி காலையில் நான் பார்க்குறேன், முந்திக்கிட்டு கண்டதை போடுவான்ல, எவனுமே போடலாங்க. நான் உட்காந்து ட்விட்டரில் பிரேக்கிங்னு போட்டு இந்த மாதிரி இது போடுறேன், யாருமே வந்து இந்த விஷயத்த போடல. ஜெய்சங்கர் பேசிட்டாரு. அப்போ இந்தியாவுடைய அந்த வெளியுறவுத்துறை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இஸ்லாமிய நாடுகளோட நம்முடைய நட்புறவு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு திரும்ப சொல்கிறோம். எவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த கொள்கை உள்ள கண்ட்ரி ஈரான் தெரியும், கோட்பாடு உள்ளது. நீங்கள் பாருங்க, தாய்லாந்து கப்பல் அடிச்சதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ஆமாம், கப்பல் அடிச்சது தவறு. இங்கே நம்ம எல்லையில் கப்பல் அடிச்சதுக்கும் நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அமெரிக்கா இப்போ இருக்க ஈரான் கப்பலை நம்ம பாதுகாப்பில் இருக்குது. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷிப்பு அது கூட இருக்கும். எவனாவது மெசேஜ்னா உள்ளே அடிச்சு காலி பண்ணுவானுங்க. இவனும் ஒரு பாதுகாப்பு கேட்டிருந்தானா, ஒரு மதன் சொல்லிட்டு அவர் அந்த இது ராணுவ சம்பந்தம் பேச அவர் சொல்கிறாரு, நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா நம்ம துணையாக போயிருந்தோன்னா ஒன்றும் நடந்திருக்காது.
இந்த டார்பிடோ கிரிப்படெல்லாம் அனுப்ப முடியாது. ஆமாம். ஏன்னா நம்மளது ரேடார் போட்டோம்னா வரதை அடிச்சிடுவோம். கண்டிப்பாக. அப்போ அவனும் பாருங்க சார், இலங்கை கடல்லையும் இல்லை, நம்ம இதுலேயும் இல்லை. கடலிலும் இல்லை, சர்வதேச எல்லையில் போன பிறகு அந்த கப்பலை அடிக்கிறான். ஆமாம். அது அநியாயம். அது ம். அந்த கப்பலை சிறப்பிடிச்சு கொண்டு போயிருக்கணும். இன்னைக்கு ட்ரம்ப், நீங்கள் ஈரானை பற்றி கோவப்படுறவங்கள நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தோம்னு சொல்கிறான். அந்த ஆமாம். கேள்வி கேட்குற கேள்வி சாதாரணமாக கேட்குற ஒவ்வொரு அமெரிக்கன் மத்தியிலும் இந்த கோபம் இருக்குது. அவன் கேட்குற கேள்விக்கு அவன் கேள்வினால பதில் சொல்ல முடியலன்னா அவனை வெளியேற்றுற பவுன்சரை வச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிற, அந்த கப்பலை ஏன் பிடிச்சிருக்கலாமேன்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதோட அடித்து துண்டாக்குனா சுவாரஸ்யமாக இருக்கணும் அந்த அதிகாரி சொன்னானா. அப்போ எவனோ ஒருத்தன் அதிகாரி தீர்மானிக்கிறான். பென்டகன்ல பேசுனதுன்னா, அதுவும் எங்க வச்சு பேசுனதுன்னா பென்டகன்ல வச்சு பேசுறாங்க. ஜாலி கொண்டாடுறாரு அவர். இதெல்லாம் என்ன 100 சில்லற வீரர்கள் கடலுக்குள்ளே போயிட்டாங்க, அந்த பாடியை எடுத்து கொடுங்கன்னு ஈரான் இலங்கைகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது. சர்வதேச எல்லை கடலுக்குள்ளே போயிடுச்சு பாடி. இங்கே பாடி கிடைக்குமா? கிடைக்கிற பாடியை வச்சுக்கிட்டு இதுதான் அவன் பாடின்னு நீங்கள் இது பண்ண முடியுமா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா உண்டு. இந்த எவ்வளோ பெரிய நீ வந்து பிடிச்சிட்டு போ, கப்பலை பிடிச்சிட்டு போ. ரெண்டாவது அது ட்ரைனிங் எடுத்து போகிற கப்பல் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அதில் நீ எதுக்கு அந்த 54 நாடு நம்ம இதில் ட்ரைனிங் எடுத்தாங்க. நம்ம இதில் தான் நம்ம தான் கொடுத்தோம். விசாகப்பட்டினத்தில் நடந்தது. அவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. அதனால் இந்த எல்பிஜி பிரச்சனை இதோடு தீர்ந்தது, விரைவில் முடிவுக்கு வருகிறது. ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. ரைட்ண்ணா. என்டிஏவோட கூட்டம் நேற்று 2வது 3வது கூட்டமாக போயிட்டே இருக்குது. முதல்ல வந்து இங்கே சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டில் நடந்துச்சு, அடுத்து மதுரை, நேற்று திருச்சியில் நடந்ததுண்ணே. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா கிளியராக தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த கூட்டத்தோட ஒரு அற்புதமான பேச்சுன்னா நம்ம அன்புமணி அவருடைய பேச்சு ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. அண்ணன் அன்புமணி அவர்களை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஆமாம், மதுவை திணிக்கிறாருன்னு டேட்டாஸ் வைஸாக பேசின ஒரு விஷயமாகட்டும், 8 லட்சம் 8.5 லட்சம் நல்லா சிறப்பாக பேசிட்டாலும் என்ன அண்ணாமலை பேசினாரா? அண்ணாமலை பேசல, அவர் பேசலை. 8 லட்சம் கஞ்சாங்கிற வார்த்தைகள், அதே மாதிரி பெண்கள் மத்தியில் எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த அழகாக கேட்டார். அதாவது எனக்கும் பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டோம். நீங்கள் திருப்பி ஒரு ஜென்ரேஷனை இது பண்ணிடாதீங்க, ஸ்பாயில் பண்ணி பெண் குழந்தைகளின் தகப்பனா பேசுகிறேங்கிற வார்த்தைன்னு சொல்லி பேசுனது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பீச் வந்து அன்புமணி அவர்கள்ட்ட இருந்து நம்ம பார்த்தோம். அந்த ஸ்பீச்சுக்கு கண்டிப்பான முறையில் எதிர்மறை குஜராத் தாய் பிள்ளை உறவு அப்படின்றத டிடிவி, ஆமாம், டிடிவி அவர் பேசுனது ஆகட்டும். அவர் அந்த பாரி வள்ளல் வேலியர்கள் அவங்களுடைய இதை அழகாக எடுத்து குஜராத் திராவிடங்கிற கான்செப்டில் பேசுனது. அதே மாதிரி விவசாயிகளோட தற்கொலையை பற்றி பேசுனது, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதை அண்ணன் அன்புமணி அவர்கள் மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த கிரெடிட் அவருக்கு நம்ம மெயினாக கொடுக்கணும். அதை நேற்று மேடையில் யார் முன்னாடினா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடியில் பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு. அது எப்படி பார்க்குறீங்க? நேற்று எல்லாருடைய பேச்சுமே நல்லா இருந்தது. பிரதமர் பேச்சு நல்லா இருந்தது. என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என்னன்னா இப்போ உங்களுக்கு திருப்தியா? நேருவையே நேராக அட்டாக் பண்ணிட்டாரு பிரதமர், 3-4 அமைச்சர்கள் பேரையும் சொல்லிட்டாரு. அதை எல்லாத்தோட மேலே எல்லா பணமும் ஒன்றாக ஒரு குடும்பத்தை நோக்கி செல்லுதுன்ற அளவுக்கு பிரதமர் பேசுகிறாருன்னா எப்படி நடவடிக்கை இருக்குமா இல்லையான்றதை அமைச்சர் நேரு தான் கேட்கணும். அந்த அளவுக்கு திமுகக்குள்ளேயே ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. பிரதமரே பேசுகிறாரு, எப்படி போகும், என்ன போகும். ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் மண்டல் வழக்கில் தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கப்புறம் இடி உடைய இதெல்லாம் பாருங்கள். இன்னொன்று, நீதிமன்றத்தில் இவங்க நாங்கள் சீராய்வு மனு போடணும்னு சொல்லியிருக்காங்க. சீராய்வு மனு இவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்கன்னா அங்கே இவங்க ஸ்பீடப் பண்ணாங்கன்னா அது வேறு மாதிரி ஆகும். எடப்பாடி பழனிசாமி போய் பேசிட்டு வந்ததுலேயும் 2 அமைச்சர்கள் ப்ளஸ் செந்தில் பாலாஜி 3 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பெரிதாக வலியுறுத்திட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த தொகுதி பற்றி பேசுறது அது அப்படின்லாம் இது. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாத்துக்குமே பெரிய முற்றுப்புள்ளி வர்ற மாதிரி நேற்று பிரதமருடைய பேச்சு இருந்தது. அன்புமணி ராமதாஸ் நேற்று அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அந்த தூத்துக்குடி மாணவி உடைய செய்தி வருது. யாரும் அதை கொண்டு போய் இந்த ஐடிவிங்களாம் என்ன லட்சத்தில் இருக்கு பாருங்க. டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தமிழிசை ட்வீட் பண்ணுறாங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது. ஆனால் கூட்டத்தில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விஷயம் இப்போ இந்த கூட்டம் நடக்கும்போது இப்படி ஒன்று நடந்துருக்கடான்னு பேசுகிற அளவு அது எதிர்கட்சி தலைவர் பேசுனா எப்படி இருக்கும்? ஏன்னா லட்சணத்தில் இருக்காங்க பாருங்கள். இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு வீட்டில் சொல்லிட்டு போகிற பொண்ணு அதோட பணமாக தான் மீட்கிறாங்க. அவங்க போய் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க, இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வரல, அனைத்து மகளிருக்கு போங்கன்றாங்க. அங்கே பிரவீனாவான்னு யாரோ ஒரு இன்ஸ்பெக்டரு கண்டபடி பேசி ரொம்ப இழிவாக பேசி
எப்படி சொல்ல முடியும் அவங்களால என்ன இழிவாக பேசுச்சுன்னு? 17 வயசு பொண்ணு காணுங்கன்னு சொன்னால் என்ன இழிவாக பேசுவாங்கன்னு தெரியாதா? ஆமாம். அவங்க வேறு வழி இல்லாமல் எம்எல்ஏ பிடிச்சிருக்காங்க ம். மார்க்கண்டேயன். அவர் எஸ்பிக்கு சொல்லியிருக்காரு. ஒரு புகார் கொடுக்கறதுக்கு எவ்வளோ போராட்டம். இவர் சொல்கிறாரு என்னது வெல்லும் தமிழ் பெண்களாம். அங்கே கொடுத்து அவங்க வந்து எஸ்பி கூப்பிட்டு இது பண்ணி தேட சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் டீம் தேடினா துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. தூத்துக்குடியில் நடந்த சம்பவம். இன்னைக்கு அவர் சரவணன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவர் எதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆமாம். டிஐஜி சரவணன் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் அந்த அம்மாவை. இதே மாதிரி 2 வயது குழந்தை விவகாரம் இருக்குல்ல, ஆமாம், அந்த டிஎம்கே பண்ணி இறந்து போச்சு. அதையும் அந்த அம்மா சரியாக விசாரிக்கலன்னு ஒரு பெண் இன்ஸ்பெக்டரு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றமா சஸ்பெண்ட். அதை ஒன்று அண்ணா நகரில் மாணவி விவகாரத்துலேயும் அந்த இன்ஸ்பெக்டர் ராஜின்னு நினைக்கிறேன் சரியாக பண்ணலன்னு கோர்ட்டே கண்டித்து நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. நீங்கள் பாருங்கள், இவங்க கவர்மெண்ட்டில் போக்சோ குற்றங்களில் பெண் ஆய்வாளர்களே இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்ன பண்ணுறாங்க? ஏங்க குழந்தையுடைய உயிர் போயிடுச்சுங்க. 17 வயசு பொண்ணு காணோன்னா எப்படி இருக்கும்? நைட்டில் 6 மணிக்கு வெளியில் இயற்கை உபாதைக்காக போன பொண்ணு காணோன்னா எப்படி இருக்கும்? இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்குது. செங்கல்பட்டில் ஒரு மாணவி கிட்டத்தட்ட 11 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சிறார்கள். 1-2 பேர் தான் இது. அந்த வழக்கு அங்கே நடக்குது. அங்கே பாதுகாப்பு இல்லை, அந்த பொண்ணை மிரட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் போட்டு இந்த வழக்கை வேறு மாவட்டத்துக்கு மாற்றின்னு அவங்க அப்பா போடுறாரு. இது எவ்வளோ பெரிய வலி மிகுந்த விஷயம். நமக்கு தெரிஞ்சு வெளியில் வர்றது கம்மி. ஏன் இவ்வளோலாம் நடக்குதுன்னா போதை கலாச்சாரம். இதை பற்றி கவலையே படாமல் பசங்க டான்ஸ் ஆடுதுங்க. ஸ்கூல் பசங்க ஒரு 40 பேர். இவர் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே 43 பசங்க பள்ளி சாப்பிட்ட உணவை சாப்பிட்டு அதுதான் நாங்கள் எந்தவித பிரச்சனையும் வராமல் காப்பாற்றி விட்டோமே. நியூஸ் தான் வெளியே வரல. பிரச்சனை நேற்று சன் டிவியில் குணா குதிக்கிறார். ஹவு டேர் யூ, நீங்கள் என்ன எல்லாவற்றிற்கும் மேலானவரா அப்படி இப்படின்னு சுமன் ஸ்ரீராமனா அவ்வளோ கோவம். விருந்தினரை நெறியாளர் எதிர்றாரு. அவர் என்ன கோவம்? கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாயிண்ட் வச்சு பேசுறாரு. அது தப்பு இல்லை. அவர் தொடர்ச்சியாக ட்வீட் பண்ணுறாரு, விஷயங்கள்லாம் வெளுக்கிறாரு. அந்த கோவம் டிபேட்டில் கூப்பிட்டு பேச சொன்னால் வச்சு வெளுக்கிறாரு. அதனால் இந்த ஓடுதுங்க, அவ்வளோ கோவங்க. ஒரு சேனலுக்கு எடிட்ரு முதல்ல நீ டிபேட்லேயே உட்காரக்கூடாது. சரி உக்காடுறீங்க, டிபேட்டை டீசெண்டாக இப்போ கார்த்திகை செல்வம் நடத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் தலையிடுவார். அவருக்கும் பதட்டம் தெரியும் வெளியே. ஆனால் அதை காமிச்சிக்காமல் அவருடைய அனுபவத்தை வச்சு அப்படி பண்ணுவார். ஆனால் நேற்று நான் பார்க்குறேன், அவ்வளோ எதுக்குங்க எடிட்டருங்களாம் உட்காடுறீங்க? அதான் இருக்குதுங்களே வயசு பசங்க, சின்ன பசங்க காதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கண்டனமோ பேசுறது, என்னென்னமோ கேட்குது. அதுங்களுக்கு அரசியல் வெளியில் வந்தோன்னே யார் இதுன்னு கேட்டாலே தெரியாது. இந்தியாவுடைய பிரதமர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கனான்னு கேட்கும். அதெல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன தெரியும், எனக்கு சேனலில் சொல்கிறவங்கள வச்சு நான் சொல்கிறேன். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார், ஒரு மண்ணும் தெரியாது சார் அதுக்கு, அது போய் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்த ஊடகங்களும் பெருசாக ஒரு இது பண்ணல. இவங்களுக்கு நியாயமாக கோபம் வர வேண்டியது 43 குழந்தைகள் பாதிப்பு. யாருமே அதை பற்றி பேசலை. இந்த முதல்வருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில. அவர் வந்து நிற்கிறாரு, ஒரு 40 பசங்க சினிமா அந்த கோரியோகிராஃபியில் டான்ஸ் ஆடுது எங்கள் ஸ்டாலின். கடைசியில் தாங்க கொடுமை. அங்கேயும் அதை விட இன்னொரு கொடுமை சொல்கிறேன். இவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இவரும் ஹை தலைவான்னுவாங்களா அந்த மாதிரி. என்னங்க இது? இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. சிஎம் சின்ன பசங்களை டான்ஸ் ஆர்ட் சினிமா கோரியோகிராஃபி அதுக்கு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. முடிச்சோன்னா அதுங்க இந்துங்க. இவரும் வந்துட்டு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு இவரும் தீதிக்கு போட்டியான இந்த மாணவி தூத்துக்குடி மாணவி துண்டு துண்டாக வெட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சது எவ்வளோ சொல்லிட்டே போகலாமா? எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. பெண்கள் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட வாரம் இந்த வாரம் அவ்வளோ நடந்திருக்கு. அந்த பையன் மேஜிஸ்ட்ரேட் கையில் அவ்வளோ வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஆகாஷ் எப்படி காலை உடைச்சாங்கன்னு உட்பட கொடுத்துருக்கான். இனிமேலாவது நீதிமன்றங்கள் இந்த விசாரணை இல்லை. அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது பிஜேபி கவர்மெண்ட்டில் இந்த விஷயம் நடந்திருந்தால்
மக்களே இன்னைக்கு வந்து பெருசா நீங்க பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசு ஆளுகின்ற தமிழக அரசாங்கம் சொன்ன வார்த்தை, அவர் கிறிஸ்டினுக்கு மாறிட்டாரு. அதனால எஸ்சி, எஸ்டி ஆக்ட் நாங்க போட முடியாதுன்னு சொல்லி ஒரு அரசாங்க லாயர் சொல்லியிருக்காரு கோர்ட்ல. இந்த விஷயத்தை பிஜேபி சொல்லியிருந்தா நம்ம பல பத்திரிகையாளர் என்ன பேசியிருப்பீங்க? இதை பத்தி பேசுங்களேன். இன்னொன்று, அந்த பையன், நீ அது எஸ்சி எஸ்டி ஆக்ட்லாம் விட்டுரு, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஆமாண்ணே. அவனுக்கு காலு கீழே ரெண்டு, இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல் கொடுத்துட்டு மேலே ஈர துணி போட்டு காலை உடைச்சாங்க. உள்ள ப்ளீடிங் ஆகிடுச்சு. மெயின் வெயின் கட் ஆகிட்டு இருக்கு போல். அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் தான் தெரியும். அதுக்கு பிறகு அந்த பையன், சின்ன பையன் அப்படி மூச்சு தொண்டில் இறப்பான். வெயின் கட் ஆகி ப்ளீடிங் ஆனால் தான் உங்களுக்கு ஹார்ட் பீட்டு குறையும். குறைஞ்சேன்னா உங்களுக்கு இல்லை அவ்வளோ கொடூரத்தனம் எங்கேருந்து வருது? இது இன்னைக்கு நீ யாரான்னு நினச்சாங்கன்னா அவங்க பைத்தியக்காரர்கள். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். குற்றவாளிகளை பிடிச்சி தண்டிக்கிறது மற்ற விஷயங்கள் ஓகே. கை காலை உடைச்சி பாத்ரூமில் வலிக்க விழுந்தான்னு பெருமை பேசிட்டு அதெல்லாம் போடுறாங்கல்ல, இதற்கு மக்களும் எல்லாருமே ஆதரவு தெரியும். உன்னை பிடிச்சி எப்போ பாத்ரூமில் வலிக்க விடுவார், கை காலை உடைக்கிறேன்னு. இதை விசாரணை நீதிமன்றங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் கூட வேறு கூட ரிமாண்ட் பண்ணுவாங்க. விசாரணை நீதிபதிகள் இந்த மேஜிஸ்ட்ரேட்டு நீதிமன்றங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன பண்ணோன்றதை உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு கிடையாது, கண்காணிக்கிறது கிடையாது. உயர்நீதிமன்றங்களாவது இன்னியாவது இந்த ஆகாஷ்க்கு அப்புறமாவது ஏதாவது வழிகாட்டுதல் இல்லை, ஒரு தீர்ப்பே கொடுக்கணும். இந்த இன்ஸ்பெக்டர் இப்போ அவரை வந்து காத்திருப்போர் பட்டியல், எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. அவரை வந்து காத்திருப்போர் பட்டியல் இருக்குமா? அவர் ஜாலிங்க, வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கலாம், ஜாலியாக போய் உட்காந்துக்க வேண்டியதான் கண்ட்ரோல் ரூமில். இல்லை, அந்த சிவகங்கை மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட மொத்த காவல்துறையவே மாற்ற வேண்டிய சூழ்நிலை இப்போ நம்ம கோட்டை சிவகங்கை. ஏன்னா தொடர்ந்து 2வது வழக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கொடூரத்தன்மை. இதில் என்ன, திருமாவளவன் பேட்டி கொடுக்குற போது அவர் சொல்கிற வார்த்தை, அவங்க பேரண்ட் என்கிட்ட சொன்னாங்க, அப்பா என்ன சொன்னாங்க, ஆதிக்க சாதியை நீ அடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி அடிச்சதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சாஃப்டாக, அது என்னது, இந்த தோழமை சுட்டலை அழகாக சுடுறாராண்ணே எங்கள் அண்ணன். 6 சீட்டு போயிடுங்க. அதனால ஒவ்வொரு சீட்டுக்கும் இத்தியாதிலாம் இருக்குது. ஆமாம், சும்மா இல்லை. இதோட திமுகவில் நான் இப்போ ஒரு இதெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் தான் உட்காந்து மாணவன் ரோசன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, 6 சீட்டு அதுக்கு என்னவோ அதெல்லாம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே கேட்குறான், சார் நீங்கள் என்ன சார் நம்ம யோகியம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சிஎம்கிட்ட போய் கேட்டுதான் வாங்கி கட்டினாராம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், பேர் சொல்ல வேணாம். அதனால் நீங்கள் எப்படி தோழமை சுட்டல் இல்லை, இன்னும் பள்ளம் தோண்டி தலையை மண்ணுக்குள்ளே போச்சுவாங்க. அந்த அளவுக்கு தான். யாராவது வாய் திறந்தாங்களா பார்த்தீங்களா? கண்டிப்பாக. எல்பிஜி, ஐயோயோ எல்பிஜி, ஐயோயோ இதுனா கவர்மெண்ட்டா இதுவா, இதுக்கு பதில் சொல்வாரா? அப்படி இப்படி என்ன சொல்லணும்? அதில் இன்னைக்கு ஈரானே சொல்லிட்டு இங்கே கேட்டால் ஈரான் சொல்லிட்டு, நீ கவர்மெண்ட் இருந்தால் பண்ணி, அதாவது இதில் 1% கூட நடந்திருக்காரு. எல்லா கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து இது நம்ம கைமீறி இருக்கிற பிரச்சனை. நம்ம கையிலேயே ஒன்றும் கிடையாது, எந்த கவர்மெண்ட்டையும் நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது, சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். 2வதுனா அப்படி ஒரு வழியாக நம்ம வந்து ஷிப்பு வந்தாலுமே அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துலையுமே நம்ம கவர்மெண்ட் இருக்குது. நம்ம ஷிப் போயிடும். அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு. இந்த எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் ஷிப்பை அனுமதியை வாங்கியிருக்கிறாங்க, அந்த அனுமதியும் கிடைச்சிருக்கு. ரைட்ண்ணே. எடப்பாடியார் அவர்களுடைய நேற்று பேச்சிலண்ணே ஒரு வார்த்தை, மற்ற விஷயங்கள்லாம் ஊழல் குற்றச்சாட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் நம்ம பேசணும். ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னதில், கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தல் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதே மாதிரி நம்முடைய மோடி அவர்களுடைய பேச்சிலையுமே ஒரு வார்த்தை தெளிவாக தெரிஞ்சுது, ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்டிஏ கூட்டணியோட ஒரு அஜெண்டா இந்த குடும்ப அரசியலை பற்றின விஷயங்களை கொண்டு வர மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்டிஏ இந்த தடவை ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்குதோ இல்லையோ, திமுக இல்லாத ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதனால தான் இந்த விஜயெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறது. இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் ஒன்றுமே இல்லை, அப்புறம் ஏன்டா என்கிட்ட தொங்குறீங்கன்னு. உனக்கு அறிவு இல்லை, ஆனால் எதாவது பண்ணி ஆகணுமே. நீ அறிவு கட்டுத்தனமாக எதாவது பண்ணி மீண்டும் அவனை உட்கார வச்சிட்டேன்னா நீங்கள் நடந்த ஆர்ப்பாட்டம், நான் சினிமா நடிக்க போயிடுவேன். ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா நீங்க? ஐயோட கூத்தா ஏன் கேட்குறீங்க? இன்னும் இருக்குது தாவேகா மேட்ரு. அப்போ இவங்க வந்து என்டிஏ இவர்களை வீழ்த்த வேணுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. அதற்கான இது திமுக மத்தியிலேயே என்டிஏ ஃபார்ம் பண்ணிடும் கவர்மெண்ட்டை அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் உண்டு, வசதிகள்லாம் தெரியும். அதில் பார்க்கும் பொழுது பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. கட்சிக்குள்ள பிரச்சனை, வேட்பாளர் பிரச்சனை, பல இது ஓடுது. ஒரு இந்த மயிலாப்பூரில் விருப்ப மனு எல்லா வட்ட செயலாளரும் கொடுத்துக்கிறான் மாவட்ட செயலாளருக்கு எதிராக. ஏன்னா மாவட்ட செயலாளர்
விஜய் மாதிரி. விஜய் மாதிரி விஜய் மாதிரினா தெரியுமே. வேற மாதிரி. ஆமா, அவரும் ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி போட்டுக்கிறாப்புல. அவங்க வேண்டியவங்க எல்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு விஜய் ஸ்டைல் அவர். ஸ்டைலு. அப்போ மாவட்ட செயலாளருக்கு எதிரா 7, 8 வட்ட செயலாளர்கள். இதோட என்னன்னா, இந்த முறை தான் திமுக வட்டாரத்தில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகள் கட்சியில் இருக்காங்க, 2 பேருமே பொறுப்பில் இருக்காங்க. எனக்கு சீட்டு வேண்டாம், உனக்கு சீட்டு வாங்க, நான் வாங்கணும், எனக்கு சீட்டு வீட்டுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருக்கிற ஒரு மோசமான ஒரு அரசியல். சீனியர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு சீட்டு கிடையாது, வேணா அவங்க மருமக மகா யாரையா நிற்க வச்சு. அங்கே தான் பிரச்சனையே வருதுங்க பல இடங்களில். இவங்க புதியவர்கள் இளையவர்கள்னு ஒரு சீனெல்லாம் போட பார்க்குறேன். ஏன்னா பழைய மூஞ்சி போனால் ஓட்டு கிடைக்காதுன்னு தெரியும். இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் என்டிஏ கிட்டத்தட்ட முழுமையாக தாவேகாவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் மற்ற விஷயங்கள்லாம் போகுது. ஒரே பிரச்சனையாக இருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி மட்டுமே. 90 சீட்டு சிஎம் கொடுக்கணுமா? ரைட்டு. கேரளாவும் இவர் கட்ட கேடுக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சான்னு எங்கே இருப்பேன்னு தெரியாது. தெரியாது. அது ஒன்று. இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள், இன்னைக்கு அந்த இவர் சார்லஸ் போட்டோல முட்டு சந்து கொண்டு வரதுக்கு இதெல்லாம் நம்ம தான் பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவருடைய ஆசையே என்னன்னா, விஜய் சினிமாக்கு போயிடுவாரு, கட்சி நம்ம கைக்கு வந்துடும். அப்போனா புசி என்ன தொக்கா. நேற்று திருச்சி கூட்டத்தோட கதாநாயகன் மோடி அவர்கள் ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு உண்டான அரசு நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அம்ரித் ட்ரெயின் வந்து நமக்கு 2 ட்ரெயின் வந்து தமிழகத்துக்கும் கொண்டு வந்திருந்திருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கடந்த 2014 வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் எவ்வளோ ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, இந்த முறை நாங்கள் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ரூபா ஒதுக்கீடு பண்ணிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் நானே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜிலேருந்து நீங்கள் மீட்டிங் இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்குங்கிற காரணத்திலேருந்து கே நேரு அவர்களை அட்டாக் பண்ண, நம்ம பேசுன மாதிரி முதல்வர் அவர்களை அட்டாக் பண்ண பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மதுரையில் வந்து சரியாக அவரோட பேச்சு இல்லைன்னு, திருச்சியோட பேச்சு வந்து ஒரு ஹைலைட்டாக பேசப்படுது. கதாநாயகனோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? சிறப்பானது. அதுக்கு முன்னாடி 370 கிலோமீட்டர் சாலையை திறந்து வச்சிரு. இவங்க நாங்கள் போட்ட ரோடுன்றாங்க. நிதி மாநிலங்களுக்கு கொடுத்ததுன்னு. இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, நிதியே கொடுக்கல. அவருக்கு தெரியும், கணக்கு காமிக்கணுமா, என்னென்ன கொடுத்தாங்க போய் பார்த்துக்கோ. அவர் 39 எம்பி வச்சுக்கிறாங்கல்ல, பிரதமர் பொய் சொல்கிறாருன்னு ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வா. ஆமாம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வா. பிரதமர் இந்த மாதிரி பொய் சொல்கிறாரு, ₹1 நிதி கொடுக்குற. ₹1 நிதி கொடுக்காம தான் கவர்மெண்ட் நடத்துறீங்களா? தொட்டதுக்கெல்லாம் நிதி உங்களுக்கு வருது. எதுக்கு வருதுன்னு அதான் சொல்கிறேனே. ஆர்எஸ் பாரதி பேசினார்ல, இங்கே ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஆமாம், அவரை முருகனும் சேர்ந்துக்கிட்டு மாப்பிள்ள அப்புறம் அந்த கோயிலுக்கு போகலாமா? இல்லைண்ணே, டெல்லியில் ஒரு நிர்பயா வழக்கில் பாதிக்கப்பட்டதோட காட்சியை வந்து தூக்கி வீசியிருக்காங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எத்தனை நிர்பயாக்கள் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிற இந்த அவலத்தை பற்றி பேசுறதுக்குன்னா, நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்த ஆதி திராவிட மக்களுக்கு வந்த பணத்தை திருப்பி ரிட்டன் அனுப்பிடுவீங்க. நீங்கள் நிதியை பற்றி நிதியை பற்றி பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பிடுவாங்க. இன்னொன்று 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரலையா? அதுக்குள்ளே இறங்கினோன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நீங்கள் எப்படி பண்ணீங்க? 150 நாள் ஆக்குற நீங்களே, 100 நாளாவது நீங்கள் பண்ணீங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. மாஸ்டர் ரோல்லேருந்து பல விஷயங்கள் வெளியே வரும். அப்போ இவருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல், எனக்கு என்னென்னு அந்த ஆர்எஸ் பாரதி இந்த பத்திரிகையாளர்கள் தான் குறைந்தபட்சம் ஏதாவது கேள்வி கேட்கணும்ல. மைக்கை நீட்டுறான், சொல்கிறத கேட்டு வந்துக்கினே இருக்கிறான். இல்லை, ஒரு கேஸ் விஷயமா பேசும்போதாவது அவர் வழக்கம் போல் நாங்கள் எங்கள் மேலே நிரூபிக்கிறக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நிதியை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீங்க? எடப்பாடியார் அவருக்கு நிதி பற்றி தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியும், சிஎம் இருந்திருக்கவருக்கு நிதியை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்க ஆலந்தூர்ல ஒரு சேர்மனா இருந்திருக்கீங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருந்திருக்கு? நிதி ஆயோக் முழுதுமே அட்டன் பண்ணவங்க, அவருக்கு நிதியை மேலாண்மை பார்த்தவரை எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? கண்டிப்பான அவங்க சிஎம் நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். ரைட். தாவேக்காவோட கண்டன ஆர்ப்பாட்டம்னு ரொம்ப ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு தமிழ் பேச்சுகளை ஆரம்பிச்ச ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு கேட்டால் சாதி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இது தொடங்குறாங்க, சென்சஸ் எடுக்க போகிறோம். சென்சஸில் எல்லாம் வந்துருப்போம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எதிராக நான் பேசியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் இன்னைக்கு நடந்த விஷயம் வரைக்கும் பேசியிருக்காங்களா? ஆமாண்ணே, அது அண்ணன் எடுத்து பேசினார், புசியானது எடுத்து பேசினார். அதை சொல்லும் போதே இவர் அங்கே நடந்த சம்பவமே ஒரு பெரிய அழிப்பு, ஒவ்வொரு பெண்களுக்கும் நடந்ததே ஒரு மிகப்பெரிய அழிப்பு. ஆனால் இவர் தமிழ் தாயை அழிக்காரு. இவர் பேச்சிலேயே போட்டு பாடாப்படுத்துற கந்தனை ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே ரெட்டை காலம் அப்படிங்கிறது என்னையா சொல்ல வர? அது டிரான்ஸ்லேட்டர் இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஏன் இதை நக்கல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொதுச் செயலாளர் இடத்துல இருக்க வேண்டியவர் அவர் உச்சரிக்க வேண்டிய வார்த்தையை படித்து பார்க்குறீங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளில் கூட தெளிவில்லாமல் இருக்குது. ரெட்டை பாலத்தில் துளைந்த இரும்பு கரம் எங்கே? முதல்வர் அவருடைய இரும்பு கணத்தை எங்கே?
முதல்வர்கள் நடவடிக்கைகள் நாங்கள் தாவேகா சார்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்போம், அதற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏப்பா நீ தாவேகா ஆட்சிக்கு வந்தப்புறம் நடவடிக்கை எடுப்பங்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்குப்பா கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னு ரொம்ப ஒரு குளறுபடியான சின்ன பேச்சு. பசங்களை கொடுத்துருப்பாரு, எழுதி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதவ அவர்களுடைய பேச்சு ம். முழுக்க முழுக்க இன்றைக்கு துணை முதல்வர் அவர்கள் மீது இருந்த வன்மத்தெல்லாம் கொட்டிட்டாரு. வன்மத்தை ஃபுல்லாக கொட்டிட்டாரு. கொள்கையை பற்றி பேச நான் ரெடி, நீங்கள் ரெடியா வாங்க, கொள்கையை நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுவோம், யார் பேசுகிறது யாருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசியலை விட்டு ஒதுங்க தயாரா அப்படிங்கிற ஒரு சவாலையும் கேட்டிருக்காரு. அவரோட பேச்சில் இன்னைக்கு பேசின பேச்சில் அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது தெளிவாக தெரியுது. அந்த உள்நோக்கத்தோட டீம் தானேங்க அவரு. அந்த உள்நோக்கமும் தாவேக்காவோட அழிவு பாதைக்கு தான் போகிற மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை அட்டாக் பண்ணுறதுன்றது அவருடைய துறை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசுனீங்கன்னா பரவாயில்ல. இப்போ கூட ஏதோ அந்த விளையாட்டுத்துறை சம்மந்தமாக தப்பாக சொல்லி 3% ஏதோ சொல்லி மாட்டிட்டு அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பேசிங்கன்னா ஓகே. திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் சட்டம் ஒழுங்குனாலே இந்த 2-3 நாளில் தான் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்குது. ஆகாஷ் மேட்டரில் இவர் தான் தலித் மக்களுக்கு ரொம்ப பொங்கி எழுவார். ஆகாஷ் மேட்டர் பேசினாரா? அதை பற்றி பேசலை. எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் நடந்திருக்கு. அப்போ அதை பேசணுமா வேணாவா? பட்டியலினத்துக்கு எதிராக, அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இருக்குல்ல, கடுமையாக இந்த ஆட்சியில் தான் திரும்ப வாய மூடிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேச வேண்டியதானே. இது திருமாவளவன் பதிவு கேள்வி. ஆமாம், அதெல்லாம் திருமாவளவன் நல்லா இருந்தார், ஏன் இப்படி இருக்காரு? ஒரு 6 சீட்டுக்காக போய் இப்படி இறங்கணுமா? அது இப்போ அதெல்லாம் தேவையா? நாங்கள் 60 நாள் தான் ஆட்சிக்கு வந்துடுவோம். இல்லை காவல்துறை வந்து சாதாரணமாக பார்ப்பாங்களே, தம்பி ரொம்ப நேரம் பேசாப்ப என்ன வெயிலில் நிற்க முடியாதுன்னு சொல்லுவார். பாவம் அவரும் வெயிலில் நிற்க முடியாது. என்னை பார்க்குறீங்க புரியுது, நான் 50 நாளுக்கு அப்புறம் எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க, அந்த எஃப்ஐஆரே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், எங்கள் ஆட்சி தான் வருதுடிங்க. இல்லை என்ன பேச்சு? பொதுவாக இப்போ ஆதவ் அவருடைய பேச்சில் வந்து தெளிவாக தெரிகிறது என்னென்னா, முன்னாடி இருக்கிற இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுதலும் அது தாண்டி அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாத விஷயங்களை, ஒரு உணர்ச்சிகரமான விஷயங்களை மட்டுமே என்னன்னா, இவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது. எதை பேசணும், எதை இஷ்யூ ஆக்கணும், எந்த இஷ்யூவை பெருசாக்கணும் அப்படின்றது. காவல்துறை பிரச்சனைனா அங்கே நிற்கிற காவலர் ஆய்வாளரோ உதவி ஆய்வாளரோ அவங்க கிடையாது. காவல்துறையுடைய தன்மை அதுதான் பிரச்சனை. ஆட்சியாளர்களுடைய தன்மை அதைத்தான் பேசணும். அங்கே நிற்கிறவங்கள பார்க்கறது, என்ன பார்க்குறாதுன்றது, நான் வந்து மாற்றிடுவோம், எஃப்ஐஆர் போடுங்க. என்ன எஃப்ஐஆர் போடுறேன்னா எல்லாரும் எஃப்ஐஆரும் அரசியல் ரீதியாக போடுறேன். அதனால் நான் இன்னும் அவர்கள் பேச்செல்லாம் முழுமையாக பார்க்கல, ஷூட்லேயே இருக்கிறேன் தொடர்ச்சியாக. இவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களை பால்வாடி கட்சிகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். 1, 2, 3வது கோரிக்கை வந்து எஸ்ஓபி. அதையாவது பேசுனாங்களா? அது பேசுனாங்கண்ணே, பாவண்ணே, அனுமதி தரல. எங்கள் தலைவருக்கு அனுமதி தரல. அதானே தலைவர் அனுமதி தரல. எஸ்ஓபின்றதுல இவர்களுக்கு ரோட் ஷோ நடத்தணும். இல்லைண்ணே, 5000 பேர் கூட கூடுறதுக்கு எங்கள் தலைவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வருத்தப்பட்டு பேசினார் புசி ஆனந்த். 5000 பேர் கூடுறதுக்கு பொதுக்கூட்டத்துக்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் செயல் வீரர்கள் கூட்டம்னா எவ்வளோ பேர், என்ன, எப்படி நடத்த போகிற எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. இது வரைக்கும் மக்கள் சந்திப்பு கூட்டமா, மற்றவங்களாம் ஆடு மாடுகளை சந்திக்கிறான். நேற்று நடந்த கூட்டத்தை என்ன சொல்கிறது? அப்புறம் மக்கள் சந்திப்புன்றத இப்போ கிடையாதான், செயல் வீரர்களை சந்திப்பு. செயல் வீரர் சந்திப்புனா போலீஸ்க்காக தான் செய்யும். எந்த மண்டபத்தில் நடத்துகிற அந்த மண்டபத்துலேருந்து என்ஓசி வாங்கிட்டு வா, ஏதாவது பிரச்சனைனா பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லு, மைக் என்ன போடுற, அது என்ன பண்ணுற, இது என்ன கேட்க தான் செய்வாங்க. அதுவே எங்கள் தலைவர்னா அவன் தலைவர் இது போக சொல்லு, இந்த இப்போ ஏதோ யோசிச்சு வச்சிருக்காராம், ஹெலிகாப்டர்லேயே போக போகிறாராம், அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லு. பொதுக்கூட்டம் கீழே இறங்கிடுவார்லானே, போயிட்டே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாண்ணே. அதை தொடர்ந்துண்ணே, தமிழக வெற்றி கழகத்தோட 234 தொகுதி வேட்பாளர்களும் ரெடி. நாங்கள் கூட்டணிக்கெலாம் உங்கேயும் போகலை. வேட்பாளர் நேர்காணலில் வந்து நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். 234 தொகுதிக்கும் வேட்பாளர் ரெடி அப்படிங்கிற வார்த்தையும் ஆதவ் சொல்லியிருக்காரு. ஆதவுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் லட்சக்கணக்கில் விருப்ப மனு வாங்கி போனான்னு பெருமை பீத்திக்கிட்டீங்க எல்லாருமே. ஆமாம், பத்திரிக்கை திரும்ப எத்தனை வந்தது அது கேட்டால் சில பேர் இது ஒருத்தர் 1.5 லட்சம் திரும்ப வந்துச்சுன்னாரு. ஓ, லட்சம் வாங்கிட்டு 1.5 லட்சம் வந்துச்சா, பரவாயில்ல அப்படின்னு. எங்கே வந்துச்சுன்னு, என்ன சார் இப்படி கேட்குறீங்க? வந்துச்சு சார். சரி, எவ்வளோ பேர்? 1.5 லட்சம்னா ஒரு நாளைக்கு 10,000ன்னு வச்சா கூட 15 நாள் ஆகிடுமே. ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார், 10,000 பேர் ஒரு இடத்துல கூட்டினா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன தான் சார் சொல்கிறீங்க? அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றேன். சம்பவம் தான் ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே சம்பவம் பண்ணுறது விஜய் தானே. இல்லை சார், ஆன்லைனில் கூட கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருக்கலாம். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சார்? ஒரு 10,000 கிட்ட வந்திருக்கோம் சார் நினைக்கிறேன் சார். சரி, ரைட்டு. 10,000 பேர் ஆன்லைனில் வந்திருக்கவங்களுக்கு நேர்காணல் நடத்துகிறீங்க. ஒரு நாளைக்கு 60 பேர், எத்தனை நாள் ஆகும்? முடிஞ்சது 150 நாள் ஆகும். 150 நாள் ஆகிடும். தேர்தல் 40 நாள் கூட இல்லை, முடிஞ்சிடும்.
அப்போ நீங்கள் 4 நாளில் 10,000 பேர் வாங்கியிருக்க ஆள் 4 நாளில் நீங்கள் 60 பேர் தான் ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க. அப்போ 230 நாளும் ரெடின்னு இன்றைக்கே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செட்டப்பில் இருக்கீங்க? நேர்மையான செட்டப் இல்லைன்னு இல்ல. தெரியல. நேற்று ஒரு பெரிய சண்டை. அன்னைக்கு புஷி போய் கொடுத்துருக்காரு. இப்படி இப்படி ஆள்லாம் இது இருக்கணும். இந்தாங்க எங்கள் லிஸ்ட்டு ஒரு 20 பேர் அப்படின்னு. ஜானு இந்த டீம்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் புஷி வேற ஒரு வேலையை காமிச்சாரு. புசிக்கு தான் தெரியும் பஞ்சதந்திரம் என்னன்னு. ஆமாம், அதை காமிச்சிட்டோன்னா இப்போ புஷி வந்து அங்கே பேசி சரி பண்ணிட்டாங்க. யாரை? தலைவரை. யாரை வச்சு? யாரை வச்சியோ. யாரை வச்சு? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று இந்த அப்படி 230 நாள் நான் தான். என்ன உட்காந்து என்னமோ சீனை போட்டுனுக்கிறீங்க? இவங்க எல்லாம் தான். ஒரு ஆள் கூட உங்கள் ஆளுங்க எவனும் கிடையாது. நான் ஒரு ஆள், நீ ஒரு ஆள், யார்? ஆதவு எல்லாம். பெரிய சண்டை ஓடிருக்கு. எவனும் கிடையாது. நான் சொல்கிறது தான் வேட்பாளர் அப்படின்னு. ஆனால் குழந்தை மனசுன்னு எங்கள் அண்ணனுக்கு அழகாக கண்டுபிடிச்சி முடிச்சிடறாரு. ரைட்ண்ணா, மிக்க நன்றி. நான் உங்கள் நேரத்தை கருத்து